ஸ்டார்ட். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷன். நான் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சியில. இங்க வந்து வாசிமேன் கிளாஸுக்கு வந்து கொடைக்கானலுக்கு வந்து 5 days கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்மீக கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் சயின்ஸோட மிக்ஸ் பண்ணி நிறைய விஷயம் பேசினாங்க. ஒரு விஷயம் கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி சாமி கும்பிடணும், எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இத்தனை நாளா வந்து எல்லாரும் சொல்லி சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டவரை இங்க வந்து கேட்கறப்ப எல்லாமே புதுசா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சாமி கும்பிடணும், இது பண்ணணும், விரதம் இருக்கணும், அது இதும்பாங்க. ஆனா இங்க விரதம்னா என்னது, சாமி கும்பிடுறதுனா என்னதுங்கிற சின்ன சின்ன விஷயமா எல்லாமே புதுசா இருந்துச்சு. புது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு கொஸ்டினபிள் பண்ற மாதிரி, டிபேட் பண்ற மாதிரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா சயின்ஸோட மிக்ஸ் பண்ணி பேசினாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு அதான் தேவை. நானும் நிறைய விஷயம் பாக்குறப்ப வந்து வீட்லயும் சண்டை போடுவோம் சில விஷயம் எல்லாம் பேசுறப்ப. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சயின்ஸோட மிக்ஸ் பண்ணி பேசினால நமக்கே எல்லாமே புது ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி காலைல பாத்தீங்கன்னா டெய்லி காலைல யோகா கிளாஸ் இருந்துச்சு. கருணாகரன் சார் ஐயா அவங்க எடுத்தாங்க. அவர் கொல்லிமல்ல இருந்து அவர் வந்து எடுக்கிறாரு, அவங்க கூட இருக்காங்க. காலைல யோகா கிளாஸ் பண்ணோம், வாசி பயிற்சி சொல்லி கொடுத்தேன். சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். அது பண்றப்ப இங்க பண்றப்பே நமக்கு அந்த ரிசல்ட் தெரியுது. நான் பண்றப்ப டபுள் மைண்டடா ஒரு சில டைம் எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் அந்த ஜென்ரேஷன் அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா இது பண்ணலாமா, நடக்குமா, சும்மா சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பண்றப்ப இமீடியட்டாவே ஒரு சில விஷயம்லாம் ரிசல்ட் நமக்கு அந்த இன்ஸ்டன்டா அந்த இடத்துலயே தெரியுது. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா ஏஜ் கேட்டகரியும் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மத்தபடி இந்த அது இல்லாம ஸ்டே பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்ல ஒரு பெரிய வீடு, எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுத்து நீட்டா இருந்துச்சு. எல்லாம் சாப்பாடு காலைல மத்தியானம் நைட்டு 3 வேளையும் சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், எந்த ஒரு குறையும் இல்ல. நல்ல திருப்தியா இருக்கும். இப்ப 5 நாள் முடியறதே எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கு. போறோம், மறுபடியும் அடுத்த கிளாஸுக்கு எல்லாம் கண்டிப்பா நாங்க எல்லா ஃபேமிலியோட மறுபடியும் வருவோம். நன்றி.